செய்து கொண்ட ரித்தன்யாவின் கணவர் மற்றும் மாமனார் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவனாசி பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகள் ரித்தன்யா கடந்த 2 மாதங்களுக்கு முன் இவருக்கு 300 பவுன் நகை மற்றும் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசுக்கார் வரதட்சணையாக கொடுத்து அதே பகுதியை சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து வைத்தனர். இந்நிலையில் திருமணமாகி 78 நாட்களில் இவரது கணவர் கவின்குமார் உடல் ரீதியான பல தொல்லைகள் கொடுத்ததாகவும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி இருவரும் 200 பவுன் கேட்டு மன ரீதியான தொல்லைகள் கொடுத்து வந்ததாக கூறி ரித்தன்யா அவரது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் தற்கொலை செய்து கொள்வதாக ஆடியோ பதிவு அனுப்பி வைத்து தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை உண்டு கடந்த வாரம் சனிக்கிழமை அவரது காரிலேயே தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே இன்று ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவானது இன்று திருப்பூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய இருவருக்கும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ததை தள்ளுபடி செய்து நீதிபதி குணசேகரன் தற்போது உத்தரவிட்டுள்ளார்.